தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நகைச்சுவை கலைஞர்களில் ஒருவரான ரோபோ ஷங்கரின் மறைவு இன்று தமிழ் திரையுலகை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பல வீடுகளில் சிரிப்பலையெழு உண்டாக்கிய ஒரு பெயர் அவர் இனி இல்லை. அவரது எனர்ஜி, நகைச்சுவை மற்றும் அன்பின் ஒரு பவர் ஹவுஸாக இருந்த அவர் மறக்க முடியாத ஒரு லெகசியை விட்டுச் சென்றுள்ளார். சினிமாவின் பிரகாசமான வெளிச்சத்திற்கு வருவதற்கு முன்பு ஷங்கர் உள்ளூர் மேடைகளிலும் தொலைக்காட்சியிலும் தனது திறமையால் பல இதயங்களை வென்றார். மிமிக்ரி கலைஞராக தனது பயணத்தை தொடங்கி குரல்களை இமிடேட் செய்யும் அவரது திறன் மற்றும் பஞ்சி பெர்ஃபார்மன்ஸஸை வழங்குவது சின்னத்திரையின் கவனத்தை ஈர்த்தது. எளிமையான தொடக்கத்திலிருந்து வெள்ளித்திரை புகழ் வரை அவரது இந்த பயணம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் கதை. ஷங்கரை தனித்து காட்டியது அவரது நகைச்சுவை மட்டுமல்ல, அதை அவர் வெளிப்படுத்திய விதம்தான். அவரது தனித்துவமான குவர்க்கி மூமெண்ட்ஸ், குறிப்பாக அந்த பிரபலமான ரோபோட்டிக் டான்ஸ் ஸ்டெப்ஸ், அவருக்கு ரோபோ என்ற செல்லப்பெயரை பெற்றுத் தந்தது. அவரது காமெடி உடல் அசைவதிலையும் புத்திசாலித்தனமான இம்ப்ராம்ப்டு நகைச்சுவையையும் கலந்து மக்களை உடனடியாக ஈர்த்தது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, பாகை சூடவா மற்றும் மாரி போன்ற ஹிட் படங்களில் அவரது ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸஸார் அவரது சினிமா வாழ்க்கை வேகம் பெற்றது. மாரி படத்தில் தனுஷுடன் அவர் நடித்த அடிதாங்கி என்ற கதாபாத்திரம் ஐகானிக்காக மாறி சினிமா ரசிகர்களின் மனதில் அவருக்கு ஒரு நிரந்தர இடத்தை சிமெண்ட் செய்தது. ஷங்கர் ரசிகர்களால் மட்டும் நேசிக்கப்படவில்லை, திரையுலகமும் அவரது பிரில்லியண்டான திறமையை அங்கீகரித்தது. அவர் காமெடிக் எக்ஸலன்ஸ்க்காக பல விருதுகளைப் பெற்றார். இது காமெடி ரோல்ஸ், லீட் கேரக்டர்ஸ்க்கு சமமான எடையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தது. நகைச்சுவை அவரது ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் ஷங்கர் தனது நடிப்பில் ஆழத்தை வெளிப்படுத்தவும் தயங்கவில்லை. பிற்காலங்களில் அவர் மிகவும் லேயர்ட் ரோல்ஸை ஏற்று நடித்தார். தனது எமோஷனல் டெப்த் மற்றும் வெர்சட்டிலிட்டியை வெளிப்படுத்தி அவரது கிரிட்டிக்ஸையும் ஆச்சரியப்படுத்தினார். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அது இது எது போன்ற நிகழ்ச்சிகளால் பல குடும்பங்கள் ரோபோ ஷங்கரின் மேஜிக்கை முதன்முதலில் தொலைக்காட்சியில் பார்த்தன. அவர் ஒவ்வொரு வார இறுதியிலும் குடும்பங்களை ஒன்றாக சிரிக்க வைத்த ஒரு முகம். அவரது மறைவுச் செய்தி பரவியதும் பிரபலங்கள், சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்களிடமிருந்து அஞ்சலிகள் குவிந்து வருகின்றன. #ரிப்ரோபோஷங்கர் மற்றும் #காமெடிகிங் போன்ற ஹேஷ்டேக்களுடன் சோஷியல் மீடியா முழுவதும் அவரது நினைவுகளும் கிளிப்களும் செய்திகளும் நிறைந்துள்ளன. அவர் கொடுத்த சிரிப்பை ஒரு நகைச்சுவை, ஒரு காட்சி, ஒரு டான்ஸ் மூவ் என உலகம் நினைவு கூர்கிறது. அவர் தனது இறுதி பவ்வை எடுத்துக்கொண்டாலும் ரோபோ ஷங்கரின் ஸ்பிரிட் அவரது படங்களில், அவரது ஐகானிக் டிவி மூமெண்ட்ஸிலும் மற்றும் அவர் லட்சக்கணக்கான மக்களிடம் உருவாக்கிய சிரிப்பில் வாழும். ஒரு உண்மையான ஒரிஜினல், ஒரு ஃபியர்லெஸ் பெர்ஃபார்மர் மற்றும் உலகைக் கொஞ்சம் பிரைட்டாக்கிய ஒரு மனிதர். சிரிப்புக்காக நன்றி ரோபோ ஷங்கர், நீங்கள் எப்போதும் எங்கள் இதயங்களில் இருப்பீர்கள்.